மாபெரும் பாரத காவியத்தை கணநாயகா நீயும் எழுதி வைத்தாய். நானும் கவி கொண்டு பாமாலை பாடிட விக்க நம்பாராமல் காத்தருள்வாய். தேவரை காத்தவரை வடிவேலவ வந்து வரம் தருவாய். அப்பன் பெரிய தம்பிரான் மீதில் கும்மி பாடிட வெளியருள்வாய். பூரண கும்பமுறையும் மகமாய் பூலோகம் காக்கவே வந்தவளே. வெம்பர சீதாயே வெப்பிலைக்காரியே முத்துமாக மாறி காத்திடம்மா. வேதத்தின் நாயகி தாயாரே வினை வாராமல் காத்தருள் தேவியம்மா. ஆய கலையின் அறிந்தவமே என்னை ஆழ்வாயே தாயே சரஸ்வதியே. காயம்புமேனி கமலக்கண்ணா நாராயண நமோ வாசுதேவா. மண்ணெல்லாம் பெண்ணையாய் உண்டவரே மாயா வினோதனாக அருமையா. காத்திடம்மா தாயே பத்திர காளியே கண்ணிமை போலவே பாத்திடம்மா. தாயாரே உன்னருள் தந்திடம்மா தேவி பகவதி காளியம்மா. ஈஸ்வரன் தன்னை மாதியாமல் அங்காரம் கொண்ட ரக்கனுமே பூகம்பமாகிய வெளியரை ஆனந்தமாகவே செய்தானே. 30 முக்கோடி தேவர்களும் 48,000 கோடி ரிஷி இன்னவர்கின் பொருடனுடனே அட்டபாலகர்கள் கூடி நின்றார். ஆதிசிவனைகள் துமே வேள்வியை நான் முகனின் மகன் தக்கன் செய்ய சங்கரரும் அதே கோபங்கள் கொண்டுமே கைலையில் தண்டவமாடினாரே. ஆடி எழுந்துமே சங்கரரும் அக்கினி வேர்வையை தானறிய அண்டம் நடுங்கி நிலை குலைந்து ஆங்கார ரூபமும் தோன்றியதே. ஆகாயம் பூமி அளந்த சொரூபமும் ஆயிரங்கரமும் நெற்றிக்கண்ணும் வில்லம்பு வாழ் சங்கு சக்கரம் சூலமுடங்கரை கோடாரி கொண்டெழுந்தார். ஏனப்பா என்னை அழித்ததென்று சிவனாரிடம் வீரனும் தான் கேட்க தக்கன் நிகழ்ந்து மோர் வேள்விகள் செய்கிறார் சென்று அழித்து பயந்துரைத்தார். கையினால் மேகங்களை கிழித்து காலால் மலைகளை தான் உதைத்து மெய்ய தினமுமே யாராமல் வீரனும் வேகமாய் வாரார் கும்மியடி. வீரப்படைகள் படை செய்த